ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றது அத்தனையுமே புறஜாதியாருக்கு கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கும் எனக்குமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்படின்னா இதை சுதந்திரிப்பது எப்படி? இப்ப புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் என்பது நாட் அபவுட் மெட்டீரியல், இது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் ஸ்பிரிச்சுவல். அப்போ உலக பிரகாரம் ஆசீர்வாதம் கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தானா வரும், இதை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப என்ன சொல்றோம்? இல்ல கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்கள் பரமபிதா கொடுப்பாருன்னு இருக்குது. எதை பத்தி இருக்குதுன்னு பாருங்க. நீங்கள் கேளுங்கள், அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, மீன் கேட்டால் பாம்பை தருவாரோ, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் பரமபிதா தருவாரு. எதை பத்தி தருவாரு? லூக்கால சொல்லுது, நீங்கள் கேளுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவாருன்னு இருக்கு. இதைத்தான் இதே வசனத்துல நம்ம வாசிச்சோம். கலாத்தியர் 3ல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக புறஜாதியாருக்கு வரும்படியாகவும் பரிசுத்த ஆவியை குறித்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் எல்லாமே ஸ்பிரிச்சுவல், எல்லாமே கீழானவைகள் அல்ல, மேலானவைகள். இன்னைக்கு சபை இந்த கீழானத்தை நோக்கி திரும்பிடுச்சு, மெட்டீரியலிஸ்டிக்கா மாறிடுச்சு. இதையே போதனையா மாறி, இதையே ஆசீர்வாதமா மாத்தி, இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு ஒரு ராங்கா காட்டி விட்டாங்க. சோ இப்ப நம்ம முழுக்க முழுக்க எதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம்? கால் மிதிக்கும் தேசத்தை தருவார். என்ன சொல்றாரு? மிதிக்கிற தேசத்தை தருவார். நீங்க யோசிச்சு பாருங்க, கால் மிதிக்கிற தேசத்தை தருவார் ஆண்டவர் சொன்னாரு. இப்போ இங்க இந்தியாவில் கிறிஸ்தவம் வளர்ந்துருக்குதா குறைஞ்சிருக்குதான்னு கேட்டா, இந்தியா நம்ம கைக்கு 2000 வருஷத்துல வந்திருக்குதானா? வராது. ஏன்னா அவர் பேசுனது இந்திய தேசத்தை குறிச்சு அல்ல, அவர் பேசுனது பரலோகத்தை குறிச்சு. அவன் அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான். எந்த ஒரு விஷயத்தை வேணா எடுத்துக்கோங்க, அது முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவல். அப்படித்தான் பார்க்கணும். அப்படி இருந்தால்தான் அது உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களை அப்படியே மாயையான உலக பக்கம் திருப்பிடுவாங்க. நான் சொல்றேன், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு, புறஜாதி மார்க்கத்திலிருந்து இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்துல நான் இயேசு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுன்னா, இந்த உலக ஆசீர்வாதங்கிறது இயேசுடைய பார்வைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம். 5000 பேருக்கு சாப்பாடு 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி கையில கொடுத்துருவாரு. மிச்சம் 12 நிறைய கூட நிறைய எடுக்க மாதிரி கத்தர் கொடுப்பார். அதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக நாம இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் இயேசு சிலுவைக்கு போகணுன்ற அவசியமும் இல்லை. நம்மளை பணக்காரராக்கிறதுக்கு அவர் ஏன் வந்து இங்க சிலுவைக்கு போனோம்? நிறைய பேர் போதிக்கிறாங்க, நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரர் ஆனார். ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஏழையா இருந்தாங்களா? பவுல் ஏழையா இருந்தார். அதுக்கு முன்னாடி பவுல் பணக்காரனா தானே இருந்தாரு. கொர்னேலியஸ் ஏழையா இருந்தாரா? அவரை பணக்காரராக்கிறதுக்கு இயேசு சிலுவைக்கு போனாரான்னா, இயேசுக்காக அவங்க ஏழை ஆயிட்டாங்க. அவங்க இயேசுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டாங்கன்ற ஒழிய நமக்காக அவர் அப்படி. அப்ப அந்த வசனத்துக்கான அர்த்தம் வேற. நம்ம ஐஸ்வர்யனாக்கும்படி சிமரா சபைக்கு சொல்றாரு, நீ உனக்கு இருக்கிற நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கும் தரித்திரத்தை நான் அறிந்திருக்கிறேன். அவர் பேசுறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னைக்கு சபை வசனத்தை ஸ்பிரிச்சுவலா பார்க்காம லிட்டரலா அப்படியே எடுத்துக்கிச்சு. அதனுடைய விளைவு என்ன ஆயிருச்சு? ஸ்பிரிச்சுவல் வெளிப்பாடு கிடைக்காம போயிருச்சு. சர்ச்சுக்கு சபை பூமிக்குரியதை நோக்கியே ஓடுது. இதுக்கு பின்னாடியே இருக்கு. அதனுடைய விளைவாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியல கடந்த 30-40 வருஷமா. அதுக்கு முன்னாடி அப்படி இல்ல. இதுக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, வேர்ல்ட்லியா கான்சென்ட்ரேட் பண்ணல. அவங்க முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. வேர்ல்ட்லியாவும் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சார், பிளஸ் பண்ணார். என்ன வேணுமோ அதை கர்த்தர் கொடுத்தார். அவங்கள ஒன்னும் ஆண்டவர் கொடுக்காமல விடல. இன்னைக்கு நீங்க எதுக்கு பின்னாடி ஓடுறீங்க? உங்களுக்கு 23ஆம் சங்கீதம் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. யாரும் நீங்க மறக்காத ஒரே சங்கீதம் அதான் வச்சுக்கோங்களேன். அந்த சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு. கடைசியா அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அதோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் மேய்க்கிற இடத்துல நான் மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பேன், நன்மையும் கிருபையும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம். அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க என்ன பண்றோம்? நாம எல்லாரும் நன்மையை கிருபையை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பின்னாடி வர மாட்டார். கர்த்தர் சொல்ற இடத்துல நம்ம மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நன்மையும் கிருபையும் பின்னாடி தானா வரும். அந்தந்த காலகட்டத்தில் அது தானா வரும். நம்ம கேட்க வேண்டியதே இல்ல. அப்பப்போ என்னென்ன வேணுமோ அதை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடையதான தேவை என்ன? அதுதான் எது உண்மையான ஆசீர்வாதம், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை புரிஞ்சு அதை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்று இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ எல்லாமே எதை பத்தி இருக்குது? ஸ்பிரிச்சுவாலிட்டி.
மேலானவைகளை குறித்து இருக்கு. இப்ப இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நான் வாசிச்ச வசனத்துல, நீ நிற்கிற இந்த தேசத்தை, இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இதை சுதந்திரிப்பதற்கு, இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் என்னென்னலாம் செய்தார், ஆண்டவர் என்ன காரியம் சொல்றாரு, அவர் சந்ததி என்ன செஞ்சுச்சு, அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலா இதுதான் நீங்க உங்களோட கூட பேச வேண்டியதான மிக முக்கியமான செய்தியாக இருந்துச்சு. என்ன எப்படி சுதந்திரிப்பதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, முதலாவது வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். உனக்கு அதை தருவேன் என்றார். நல்ல கவனிங்க. முதலாவதாக ஆண்டவர் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கொடுக்கிற ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, நீ தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டோ அந்த மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்றார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து திரி அப்படின்னு சொல்றாரு. காட் நம்ம கிட்ட ஒரு கிரியை எதிர்பார்க்கிறான்னு சொன்ன இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடந்து திரி. நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இருக்கு. நான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருந்துச்சு. அதை நீங்க தொடர்ந்து வாசிங்க. தேசத்தின் நீளம் அகலம் மட்டும் அந்த மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்றார். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, அதனுடைய எல்லைகளை சொல்றாரு. அது எல்லை என்ன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி உள்ளதும், கேனியரும் போதும். இப்போ ஒரு எல்லையை குறிக்கிறார். எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத், யூப்ரட்டிஸ் அண்ட் நைல் ரிவரையும் யூப்ரட்டிஸையும் எல்லையா குறிக்கிறார். ரெண்டு பக்கம் குறிக்கிறார். ஆனா இவர் இருக்கிறது உங்க புரிதலுக்காக சொல்றேன். யூப்ரட்டிஸ்ங்கிறது ஈராக்ல இருக்கு, நைலுங்கிறது ஈஜிப்ட்ல இருக்கு. ஆனா இவர் இருக்கிறது ஈராக்ல, சாரி இஸ்ரேல்ல. இஸ்ரேலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கிறவர் பார்த்து கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டோ அந்த மட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இப்போ ஆபிரகாம் எழுந்திருச்சு போய் ஒரு கூடாரத்தை போட்டாரு அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்க்கிறோம். 18ஆம் வசனம். அப்புறம் ஆபிரகாம் பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆனா அலைஞ்சி திரிஞ்சானான்னு பாத்தீங்கன்னா இல்ல, அலைஞ்சி திரிஞ்சானான்னு பார்த்தா இல்ல. ஆனா வசனம் சொல்லுது, ஐபிராத் நதி துவக்கி எகிப்து நதி துவக்கி இந்த எகிப்து நதி வரைக்கும். இது எங்க எப்போ இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு, எப்படி இவர் கால்குலேட் பண்றாரு, எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் இவர் ஐபிராத் நதியை பிக்ஸ் பண்றாரு, ஐபிராத் நதி மட்டும் அப்படின்ற யூப்ரட்டிஸ் ஏன் அதை பிக்ஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 7:2 வாசிங்க. ஆக்ட்ஸ் 7:2. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மெசொப்பொத்தாமியா எங்க இருக்கு தெரியுமா? மெசொப்பொத்தாமியா ஈராக். மெசொப்பொத்தாமியா தான் ஈராக். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் மெசொப்பொத்தாமியாம்பாங்க. 3 பக்கம் தண்ணி இருந்தா அதுக்கு பேர் தீபகற்பம்பாங்க, சுத்தி தண்ணி இருந்தா அதுக்கு பேர் தீவும்பாங்க, 2 பக்கம் தண்ணி இருந்து நடுவுல லேண்ட் இருந்தா அதுக்கு மெசொப்பொத்தாமியாம்பாங்க. இது பாபிலோனிய வார்த்தை. இவர் சொல்றாரு அப்போஸ்தலர் நடபடிகள் 7:2 காரானூரில் குடியிருக்கும் முன்னமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 12:1-2 கர்த்தர் சொன்னார்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும் போது ஆபிரகாம் காரான்ல தான் இருக்கிறார். அதுக்கு முந்தின வசனத்துல அவர் ஆரான் மட்டும் வந்து அங்கே தங்கி இருந்தார்னு இருக்கு. அவர் ஆரான்ல இருக்கிறார். ஆரான்ல இருக்கும் போது தான் ஆதியாகமத்துல கர்த்தர் பேசுறாரு, நீ எழுந்து எங்க போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு. ஆனா இங்க ஸ்தேவான் சொல்றாரு, அவர் அந்த காரானுக்கு வரத்துக்கு முன்னாடி, அந்த இடத்துக்குலாம் வரத்துக்கு முன்னாடி மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும் பொழுது, அது எங்க இருக்குது? ஆதியாகமம் 11:31 தேராக தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் லோத்துவையும் தன் மருமகளாகிய சாராளையும் கூட்டிக் கொண்டு ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணம் இருக்குல்ல, அதான் மெசொப்பொத்தாமியா.
அதான் பாபிலோன், அதான் ஈராக்கு, அதான் சினையார் தேசம், எல்லாம் தான் ஒரே பேர் தான் அது. அங்கிருந்து புறப்படுறது தான் கர்த்தர் சொல்றார் மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும் பொழுதே. இப்போ ஆபிரகாம் கானானுக்கு வந்துட்டாரு. வரும்போது கர்த்தர் சொல்றாரு, தேசத்து நீளம் அகலம் எந்த மட்டும் எழுந்து திரிதி நட, அதை நான் உனக்கு தருவேன். ஆபிரகாம் போய் மம்ரேல போய் ஒரு பலிபீடத்தை கட்டிட்டார். இப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு குறிச்ச எல்லையை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. வாக்கு பண்ணினது கானானுக்குள்ள, கானானுக்கு வந்த பிறகுதான் வாக்கு தத்தத்தை பண்றாரு. ஆனா கணக்கு எங்க வச்சுக்கிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் எப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சானோ அங்கிருந்தே கர்த்தர் கணக்கு வச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து உன் எல்லையை நான் குறிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரத்துல நீங்க நான் நினைக்கிறது என்ன, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஊழியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் எனக்கு வாக்கு பண்றாரு, அல்லது ஒரு சிச்சுவேஷன் வருது கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு பண்றாரு, அந்த இடத்துல கர்த்தர் சொல்ல உண்மை, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா அந்த வாக்கு தத்தம் தான் உங்களை என்னையும் வாழ வைக்குது. அந்த நேரத்துக்கு அதுதான் ஜீவன். பெரிய பிரச்சனை ஒண்ணு வருது, அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், ஒரு வார்த்தையை சொல்லுவார், அது உங்களை ஓட வைக்கும். தொடர்ந்து வாழ்றதுக்கு அந்த வாக்கு தத்தம் நமக்கு ஆக்சிஜன் மாதிரி இருக்கு, மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் பிக்ஸ் பண்ற எல்லை எது தெரியுமா? இன்னைக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் அல்ல, இன்னைக்கு நடக்கிற சம்பவம் அல்ல. என்னைக்கு முதல்ல கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு முதல் ஸ்டெப்பை வச்சோமோ அன்னைக்கே கர்த்தர் உங்களை என்னையும் கர்த்தர் முடிவு பண்ணிட்டார். அதுதான் எல்லைன்னு கர்த்தர் அன்னைக்கே வச்சுக்கிட்டார். நம்ம தான் நினைச்சுக்கிறோம் கர்த்தர் இப்ப நம்மளை வேறு பிரிச்சாரு, இன்னைக்கு இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்ற நம்ம எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம்? அப்புறம் கேட்கிறோம், ஆண்டவருக்கு இன்னும் ஆண்டவர் சொல்லாம இருக்கிறாரு, செய்யாம இருக்கிறாரு. நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், வசனத்தின்படி சொல்றேன். எங்க நீங்க முதல் கீழ்ப்படிதல் செஞ்சீங்களோ 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, முதல்ல என்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அந்த செகண்ட் அந்த கீழ்ப்படிதலை பரலோகம் கணக்கு வச்சுக்கிச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். அன்னையில இருந்து ஒரு ஸ்டெப். அவன் கானானுக்கு வந்துட்டான், இஸ்ரவேல்ல வந்து உட்கார்ந்துட்டான், கூடாரத்தை போட்டுட்டான். ஆண்டவரே எனக்கு தேசத்தை எப்போ தருவீங்கன்னு கேட்கிறான் 15ஆம் அதிகாரத்துல. அதுக்கு எல்லைய சொல்றாரு, சினையார் தேசத்துல, அதாவது ஐப்ராத் நதியில வச்சிருக்கிறப்பா. எப்படி சொல்றீங்க ஆண்டவரே? நீ என்னைக்கு முதல்ல எனக்கு கீழ்ப்படிஞ்சியோ அன்னையில இருந்து நீ என் கணக்குல வந்துட்டடா. உன்னை பொறுத்த வரைக்கும் தான் இன்னைக்கு ஆசீர்வாதம், என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கு எங்கிட்ட வந்தியோ அன்னையில இருந்தே உனக்கு ஆசீர்வாதம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.